அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் 30 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 79ஆம் நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. திருச்செந்தூருடைய மருவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஊர் பெயர்களின் மருவு சிலபஸில் இருக்கு. திருச்செந்தூர் இதனுடைய மறு எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சீரலைவாய் என்ற பெயரிலும் திருச்செந்தூர் அழைக்கப்படுகிறது. பௌதீகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தேர்க. பௌதீகம் என்பது எதை குறிக்கும்? இது பார்த்தீங்கன்னா இயற்பியலை குறிக்கும் சொல் தான் பௌதீகமாகும். பிழை திருத்துக. ஓர் பின்வருவனவற்றுள் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்துக்க. ஓருங்கிறது உயிரெழுத்துக்கு வரும், ஒருங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கு வரும்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆப்ஷனில் சென்னை ஒரு மாநகரம் என்பது தான் சரியான விடையாகும். ரோட்ஸ் வேர் மேட் ஃபார் ஜர்னிஸ் நாட் டெஸ்டினேஷன். ரோட்ஸ் வேர் மேட் ஃபார் ஜர்னிஸ் நாட் டெஸ்டினேஷன். இதற்குரிய இணையான தமிழாக்கம் என்ன? சாலைகள் பயணம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டவை, அவையே குறிப்பிட்ட இலக்கு அல்ல என்பதுதான் சரியான தமிழாக்கமாகும். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சரியான சொல்லை கண்டறிக. மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது என்ன? மெத்தை வீடு இது என்ன சொல்லுவோம்? மாடி வீடு தான் மெத்தை வீடு, மச்சு வீடு அப்படின்ல ஒவ்வொரு ஏரியா பொறுத்து நம்ம சொல்லுவோம். அழைப்பு மணி. கயல்விழி கதவை திறந்தார். அழைப்பு மணி என்ன பண்ணியது? அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார் என்பது சரியான விடை. கிராம்பு பல்லுக்கு வலிமையை தருவதுடன் வாய் துர்நாற்றத்தையும் நீக்குகிறது. கிராம்பு என்னும் சொல் அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன? கிராம்பு அதற்கு இணையான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா லவங்கம் என்பது சரியான விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். இதுல சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. உசார்னா என்ன? ஆப்ஷன்ல உசாரா இருந்துக்குன்னா விழிப்புடன் இருந்து கொள்ளுங்கிறது தான் ஆப்ஷன் டி சரியான ஒன்று. சரியான இணையை தேர்க. இதுல ஆர்னமெண்ட்னா அணிகலன் வரும். அவேர்னஸ், டிரான்ஸ்லேஷன், பங்க்சுவேஷன். இதில் சரியான ஒன்று டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு என்பது சரியான விடையாகும். பிழை திருத்துக. சரியான இணையை தேர்வு செய்க. ஓர்னா உயிரெழுத்துங்கிறத எப்பவுமே வரும், ஞாபகம் வச்சுங்க. இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பகல் என்பது சரியான விடை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கண்ணெழுத்து. இதுல ஆப்ஷன்ல பாருங்க. சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர். நேர்கோடு வளைகோடு கொண்டு வரையப்பட்ட ஓவியங்களை என்னென்னு அழைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோட்டோவியங்கள். இது வண்ணங்கள் குழப்பும் பலகையை, இது எனக்கு மறந்துடுச்சு. கரித்துண்டுகளால் வரையப்படும் ஓவியங்களை புனையா ஓவியங்கள் என்று அழைத்தனர். அப்போ சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர் என்பதுதான் சரியான ஒன்று. பிழை நீக்கி எழுதுக. துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். இந்த இடத்துக்கு சரியான சொல் என்ன வரும்? ஆப்ஷன்ல பாருங்க. துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் என்பது சரியான ஒன்று. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணை என்ன? ஐதீகம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு என்பதுதான் சரியான விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். உபசரித்தல். அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன வரும்? உபசரித்தல் என்பதற்கு விருந்தோம்பல் என்பது சரியான சொல்லாகும். பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக. கம்ப்யூட்டர் துறை,
கந்தன் தேட்டரில் மிஷின்கள். இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா கடல் நீர் உப்பாக இருக்கிறது என்பது சரியான ஒன்று. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? இதில் அப்படி பாருங்க, இது எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஓர் ஊர் என்பது சரியான ஓர் அமைந்த தொடராகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நன்மை. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் என்பது சரியான விடையாகும். பிழை திருத்துக ஒரு ஓர். இது நிறைய கொடுத்துருக்கோம். இதில் அந்த ஓருங்கிறது உங்களுக்கு எப்பவுமே தவறாக வரக்கூடாது. ஆப்ஷனில் பாருங்க, ஒரு அணில் மரத்தில் ஏறின. இது உயிரெழுத்து ஆவல வருது. அப்போ ஓர் அணில் மரத்தில் ஏறியது. இதில் ஓர் அணில் மரத்தில் ஏறின என்பதெல்லாம் தவறு தான். ஓர் அணில் மரத்தில் ஏறியது என்பது சரியான ஒன்று. திருநின்ற ஊர் எனும் பெயரின் மருவு என்ன? திருநின்றவூர். இந்த ஊரின் மருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா திண்ணனூர் என்பது சரியான விடை. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வதற்கு என்ன பெயர்? பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை என்று அழைக்கப்படுகிறது. தில்லை என அழைக்கப்படும் ஊர் எது? தில்லை. தில்லை என்று அழைக்கப்படும் ஊர் சிதம்பரம் என்பது சரியான விடை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. உணவு. இது அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பசித்தவனுக்கு உணவு கொடு என்பது சரியான விடை. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பேணி தமரா குழல். இந்த விடுபட்ட இடத்துல என்ன சொல் வரும்? அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் என்பது சரியான விடை. பெரியாரைங்கிறது. வழிபாட்டு கூடத்தில் மாணவர்கள் நின்றனர். இதுல சரியான சொல் என்ன வரும்? வழிபாட்டு கூடத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் என்பது சரியான ஒன்று. பிழை திருத்துதல் ஒரு வச்சுதான். இதற்கு சரியான ஒன்று என்ன வரும்? ஒரு ஏரி வராது, ஓர் ஏரி வராது, ஓர் ஏரி என்பது சரியான விடை. சொல் பொருள் பொருத்துக. கான்னா என்ன? உழுவை, மடங்கள், என்கு. இதில் கான்னா காட்டை குறிக்கும், உழுவை புலி, மடங்கள் சிங்கம், என்கு என்பது கரடியை குறிக்கும். இதில் நவீனா மான்னு நிறைய பார்த்துருக்கோம். இன்று ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவது அதிகரித்து விட்டது. ஸ்மார்ட் போன் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? ஸ்மார்ட் போன் என்பது திறன் பேசியை குறிப்பதாகும். செயலர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? செயலர் யாரை குறிக்கும் பார்த்தீங்கன்னா மாலுமியை குறிப்பதாகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மதலை. வானம் ஊன்றிய மதலில், இரவில் மாட்டிய மதலை, காணம் பாடிய மதலில். இதில் சரியான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வானம் ஊன்றிய மதலை அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. மருவு சொல் இணையான இணைகள் என்ன? இதில் சைதை சைதாப்பேட்டை, மயிலை மயிலாப்பூர், நெல்லை திருநெல்வேலி, கும்பை கும்பகோணம் என்பது தவறு. இதற்கு ஆப்ஷனில் 1, 2, 3, 4 சரி. ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் ஓர் அதே மாதிரி தகுந்த இடத்தில் சேர்க்கங்கிறது நிறைய பார்த்துருப்போம். இதில் ஓருங்கிறத மறந்துடாதீங்க. ஓர்னா உயிரெழுத்து, ஒருங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கு வருங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 79 நாட்கள் நம்ம எக்ஸாம் வர வரைக்கும் ஒரு 100 நாட்கள் முடிச்சுட்டு தினமும் 50 100 கேள்விகள் கண்டிப்பாக பார்க்கலாம்.
அதே மாதிரி ஜிகே வந்து 2 நாளாக கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால ஈவினிங் வீடியோ பதிவு கொடுக்க முடியல. இன்று முதல் உங்களுக்கு ஜிகே கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ ஆல்.